மகர ராசி அன்பர்களே, 24 முதல் மே 30 2026 வரை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் வேலை, குடும்பம், கல்வி மற்றும் பண விஷயங்களில் முக்கியமான மாற்றங்களை தரக்கூடியதாக அமைகிறது. பொறுமையுடனும் திட்டமிட்ட செயல்பாடுகளுடனும் முன்னேறினால் நல்ல பலன் கிடைக்கும். சூரியன் ரிஷப ராசியில் இருப்பதால் மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் மற்றும் முன்னேற்றம் உருவாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் மேஷ ராசியில் இருப்பதால் குடும்ப மற்றும் வீட்டு விஷயங்களில் சிறிய பதட்டங்கள் உருவாகலாம். சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. கோபத்தை குறைத்தால் குடும்ப அமைதி காக்கப்படும். புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் இருப்பதால் படைப்பாற்றல் மற்றும் அறிவாற்றல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மே 26க்கு பிறகு புதன் மிதுன ராசிக்கு செல்லுவதால் வேலைப்பளு அதிகரிக்கலாம். வேலை மற்றும் உடல்நலத்தில் ஒழுங்கை கடைப்பிடிப்பது அவசியம். குரு மிதுன ராசியில் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சினைகளுக்கு மெதுவாக தீர்வு கிடைக்கும். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் மிதுன ராசியில் இருப்பதால் வேலை சூழலில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் மூலம் உதவி கிடைக்கலாம். தினசரி வாழ்க்கையில் வசதிகள் அதிகரிக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் பேச்சுத்திறன் மற்றும் முயற்சிகளில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கலாம். ராகு கும்ப ராசியில் இருப்பதால் பணவரவு தொடர்பான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். முதலீடுகளில் எச்சரிக்கை தேவைப்படும். கேது சிம்ம ராசியில் இருப்பதால் கடன் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனம் அவசியம். ரகசிய விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தரும். சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணிப்பதால் வாரத்தின் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம் மற்றும் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். மே 25க்கு பிறகு தொழில் தொடர்பான முக்கியமான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். மே 27க்கு பிறகு நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கும். வார இறுதியில் ஓய்வு மற்றும் மன அமைதி தேவைப்படும் சூழல் உருவாகலாம். இந்த வாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் சனிக்கிழமை எள் எண்ணெய் தீபம் ஏற்றுவது தடைகளை குறைத்து முன்னேற்றத்தை அதிகரிக்கும்.